ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செரி ஃப்ரூட்டு. இந்த செரி ஃப்ரூட்டு வந்து நிறைய காய்ச்சிருக்கு, காயும் இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாகவே காய் இல்லை கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. இப்போ பழம் நிறைய காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட அந்த பழத்தை காட்டுறேன். பாருங்கள், ஃபுல்லாகவே ரெட்டாக இருக்குது. இது லைட் கலர் ரெட்டு, அதை விட கொஞ்சம் இது டார்க்காக இருக்கும். ரொம்ப டார்க்கு நல்லா பழுத்துதுன்னு பார்த்தோம். அது பாருங்கள், இந்த பழம்தான் வந்து ரொம்ப பழுத்து போயிருக்கு. நல்லா ரெட்டாக இருக்குது பாருங்கள், டார்க் ரெட்டாக. இந்த வாட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கொத்து கொத்தாக காய்க்குது. இங்கே பாருங்கள், 5 ஒரு கொத்தில் 5 பாருங்கள். இதுதான் லைட் பச்சை, அப்படி ஒரு மாதிரி க்ரீனும் ஒரு மாதிரி ரெட்டும் கலந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கலரு, அதுக்கப்புறம் டார்க்கு. நிறைய பூ விடுது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் கொட்டிக்குது. நிறைய காயும் விடுது. பூ இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களா, டார்க் பிங்க் கலர் வந்து அதுக்கப்புறம் ஒயிட்டாக மாறும். இப்போ நான் எருவு தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். இதுக்கு தேங்காய் புண்ணாக்கு கொஞ்சம் அது இதில் கொஞ்சம் வச்சுருக்கேன். இது கட்டிங் மூலயமா வச்ச செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அப்படி ரெட் கலரில் தெரியுது. ஃபுல்லாகவே வந்து இந்த பழம்தான். இது நல்லா பழுத்துது ஃப்ரெண்ட்ஸ். இதை பிரிச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதில் விதை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், விதையே போட்டாலும் முளையும். நான் வேணால் இதை கட்டிங் மூலியமாக தான் கட் பண்ணி வச்சேன். இந்த சின்னதாக அப்படி கட் பண்ணி அது நட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், இது துளுக்கும். பாருங்கள், அந்த பூ ஒயிட்டாக மாறுது பாருங்கள். இப்படி தான் அந்த ஒயிட்டாக மாறி கீழே கொட்டிக்கும். அதோட காய் இப்படி தான் இருக்குது. நாட்டி கொத்து கொத்தாக காய்க்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களா, இந்த வாட்டி தான் நிறைய காய்ச்சிருக்கு. முதல்ல 1, 2 தான் காய்க்கும். இப்போ நிறையாவே காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்க.